முலாம்பழத்தை வச்சு வெறும் ஜூஸ் மட்டுமே போட்டு குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெசிபியை ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு சூப்பரா இருக்கும். முலாம்பழத்தை மேல கொஞ்சமா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சீட்ஸையும் பல்ப்பையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பல்ப்பை அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த பழத்துல இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர்ல கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல திக்கான பாலா இருக்கணும். கொஞ்சம் சூடாகி வந்ததும் கஸ்டர்ட் மில்க் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு 1/2 டீன் அளவுக்கு அப்படியே சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்கிற முலாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். துருவன பாதாம் பிஸ்தா கொஞ்சம் போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அந்த முலாம்பழத்திலேயே அப்படியே ஊத்திக்கலாம். ஒரு மாதுளம் பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் மாதுளம் பழம் இந்த மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றப்போ நடுநடுல கடிப்படும். நல்லா கிரன்ச்சியா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அகைன் துருவன பாதாம் அண்ட் பிஸ்தா வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல 8 ஹவர்ஸ் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். முலாம்பழத்தை கட் பண்ண அந்த அப்பர் பார்ட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணிட்டு இப்போ எடுத்துருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் அடிக்கடி சாப்பிடணும் நமக்கு ஆசையா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் கடையில வாங்கி சாப்பிடுறது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இனிமேல் முலாம்பழத்தை வச்சு ஜூஸ் போடாம ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்க. இப்பவே ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபிஸ்க்கு என்னோட பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.